திமுக தான் ஐசியூல இருக்குது. ஏன்னா எல்லா கட்சியுமே உறுப்பினர் சேர்ப்போம். அந்தந்த கட்சியை யார் விருப்பப்படுவாங்களோ அவர்கள் அந்த கட்சியுடைய படிவத்தில் கையெழுத்திட்டு உறுப்பினர்கிட்ட பெறுவாங்க. ஆனா விடியா திமுக ஆட்சியில் தொண்டர்களுடைய செல்வாக்கு குறைந்த காலத்தில் ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி கெஞ்சி திமுக படிவத்தில் கையெழுத்து போடுங்க போடுங்க என்று கேட்கின்ற அவல நிலை திமுகவுக்கு தான் இருக்குது. திமுக தான் ஐசியூல இருக்குது. இன்றைக்கு ஒருவர் கடுமையான நோய்வாய்ப்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டா அந்த தீவிர சிகிச்சை பிரிவு இருக்கும். அதில் கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணி அவருக்கு அந்த வெண்டிலேட்டர் பொருத்திடுவாங்க. அந்த வெண்டிலேட்டர் எடுக்க வரைக்கும் உயிர் இருக்கும். வெண்டிலேட்டர் எடுத்துட்டா அப்படித்தான் 7 மாசம் தான் இருக்குது திமுகவுக்கு. அது வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம். இந்த அதிகார திமிரலை இதெல்லாம் பேசுவது விட்டு விடுங்கள். மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யுங்கள். இந்த ஆட்சியில் நன்மை கிடைச்சிருக்குதா? அதோட அண்ணா திமுக 4 போயிட்டு 3 போயிட்டு எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை காண்பிப்போம். இப்படி சொல்லி சொல்லிதான் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் நீங்க வச்சிருக்கிற நிறுவனத்தின் மூலமாக அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வரீங்க. இங்க இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆனமலையிலே திரண்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு வருகின்ற கூட்டம். ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பேசினாலும் குறிப்பிடுகின்றார், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன, எங்களுக்கு கூட்டணி பலம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும், அண்ணா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்குது. இங்க இருக்கின்ற மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், எந்த ஆட்சி இறக்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் நீங்க தானே, நீங்க தானே. அதற்கெல்லாம் ஸ்டாலின் மறந்து விட்டு எப்பொழுது பார்த்தாலும் கூட்டணி 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 தான் எங்களை வாழ வைப்பதை போல அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் மக்கள் அந்த நிலையிலே இல்ல. மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார். இன்னொன்றையும் சொல்றார், திமுக கொள்கை தான் எல்லா கட்சியும் கொள்கை இருக்குதான். திமுக என்ன கொள்கை இருக்குதோ அதே கொள்கை தான் கூட்டணி கட்சிக்கு இருக்குதான். அப்படின்னா ஒரே கட்சியா இருந்துடலாமே, எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? உண்மைதானே? ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குதுல்ல. அண்ணா திமுக ஒரு கொள்கை, பாரதிய ஜனதாவுக்கு ஒரு கொள்கை, இப்படி திமுகவுக்கு ஒரு கொள்கை, காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கொள்கை, விடுதலை சிறுத்தைக்கு ஒரு கொள்கை, அப்படி ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது. ஆனா திமுக தலைவர் சொல்றார், ஒரே கொள்கையுடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்திருக்க எல்லாமே திமுகவுக்கு போயிடலாம், தனித்தனி கட்சி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும். அது அண்ணா திமுக நிலைப்பாடு. திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி அதை விழுங்கி கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின். இது கூட்டணி கட்சிகள் நீங்க உசாரா இருந்தா உங்க கட்சியை காப்பாத்திக்கலாம், இல்லைன்னா திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள விழுகிவிடும். அவ்வளவுதான் நாங்க சொல்ல. இல்லைன்னா வேணுமுன்னே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைப்பதற்காக பேசுறான்னு சொல்றான். நாங்களும் உங்களை கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே உடைஞ்சு போயிருவீங்க. ஏன்னா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அப்படித்தானே பேசுறாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தலைவர் பேசுறாருல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 98% கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றப்பட்டதா அறிவிச்சாங்க. அப்போ ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நிருபர் கேட்கின்ற பொழுது அவர் சொல்றார், 98% நிறைவேற்றப்பட்டது உங்களுடைய கருத்து என்னன்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கேட்கும் போது அது என்ன ஒரு தவறான கணக்காட்டு இருக்குது, அப்படி எல்லாம் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை அவர் பதில் சொல்றார். அப்படி என்றால் அந்த கட்சியில முரண்பட்ட கருத்து இருக்குது. ஆக தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி எல்லாம் தாங்குமா தாக்கு பிடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.
அறிவிப்பு. அதே போல தென்னை விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இந்த தென்னையில் வாடல் நோய் விழுந்திருக்குது, அதை போக்குவதற்கு அதிமுக ஆட்சி மனதுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த வாடல் நோயை கட்டுப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த கொப்பரை தேங்காய் விலை வீழ்ச்சி அடைகின்ற பொழுது மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த விலையை உயர்த்தி கொடுத்ததற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அறிவிப்பு கூட இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இந்த வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் 95 கோடி மதிப்பீட்டில் கிராமப்புற சாலைகள் புதிதாக அமைச்சோம். சுமார் 60 கோடி மதிப்பீட்டில் வால்பாறை தேயிலை தோட்ட பகுதியில் புதிய சாலை பல இடத்துல அமைச்சோம். அதிமுக ஆட்சி வந்ததுதான் இந்த எஸ்டேட் பகுதியெல்லாம் நிறைய சாலைகள் அமைச்சு கொடுத்தோம். ஆனமலை தனி தாலுக்காக உருவாக்கப்பட்டு இந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைச்சது. சுமார் 20 கோடியில் 1000க்கு மேற்பட்ட பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். அதுபோல இன்னைக்கு வால்பாறை சட்டமன்றத்திற்குட்பட்ட அனைத்து பேரூராட்சி பகுதியிலும் சுமார் 17 கோடி ரூபாயில் 800க்கும் மேற்பட்ட பயனாளிக்கு வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. ஆழியார் அணை குடிமராமத்து திட்டத்தின் கீழ் தூர்பாரப்பட்டு விவசாயிகள் பயன்பாட்டுக்கு வண்டர்மன் கொடுக்கப்பட்டது. வால்பாறை 5 கோடி மதிப்பீட்டில் அம்மா படகு இல்லம் மற்றும் 3 கோடி மதிப்பீட்டில் தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட்டது. வால்பாறை நகராட்சியில் சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் திடக்கல்வி மேலாண்மை திட்டம் நிறைவேற்றப்பட்டது. வால்பாறை இன்றைக்கு நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. சுமார் 9 கோடி செலவில். கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.